வாசல் வரைக்கும் நல்லா தானே வந்தேன், திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு? ஐயா ஏய், இது என்னப்பா தெருநாய் தேங்காய் திங்கிற மாதிரி திங்குது? அம்மா சூப்பரா இருக்கு. அம்மாவா? ஏய் பாப்பா, அந்த பாப்பா உங்க பொண்ணா? ஆமா. நீங்களே வயசு பொண்ணாதான் இருக்கீங்க, உங்களுக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணா? How is possible? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ கஜ கஜா. ஏய் நீ ஓவரா போயிட்டு இருக்க. அப்படியே பேமெண்ட்டையும் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கே போயிடுவேன். பேமெண்ட் பாப்பா தானே கொடுக்கணும். பாப்பாவா? பாப்பாட்டே அது எங்க பேய் மாரி தின்னுக்குதே. அம்மா நீ இந்த ஈட்டிங் நிறுத்திவிட்டு ரேட்டிங் கொடுத்தனா நான் கிளம்பி போயிடுவேன். பொண்ணதாம்மா. ஹலோ ஹலோ டே ரேட்டிங் கொடுமா. என்ன முறைகிற ரேட்டிங் கொடு. ஐயா தின்னு. ஹலோ என்னது 3 மாசமா? என்ன 3 மாசம் ஒன்றாவே சுற்றினா 3 மாதம் ஆகாதா? சரி 4வது மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே கழிச்சு விட்ரு. இது கலைக்க மாட்டியா? 10 மாசத்துல பார்த்து குப்பையில் போடு சும்மா. ஏய் என்னங்க யாருமே இல்லாமல் டோர் தானா சாத்துது? சார் இட்ஸ் ஷோ டைம் சார். ஏய் நீ என்னம்மா இந்த தலை குளிச்சுட்டு ஃபேன் கிட்ட வந்து காய வைப்பாங்களே அந்த மாதிரி வந்து நிற்கிற? நவரு. பிரதர் பாப்பாவோட கண்டிஷன் என்ன? அது வந்து பாப்பா பாப்பா மாதிரி, ஆனா பாப்பா இல்ல. பைத்தியமா? அதுக்கும் மேல. பேயா? அதுக்கும் மேல. ஓ பிசாசா? அதுக்கும் மேல ராட்சசியா? அதுக்கும் மேல. எல்லாத்துக்கும் அதுக்கு மேல அதுக்கு மேலன்னு. ஏமா நீ எதுக்கும் மேல? இது என்னம்மா லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணு கீழே போட்டு வச்சிருக்க? இத பாரு, நான்லாம் பேயே பிரெக்னென்ட் ஆக்குறவன், என்கிட்ட இந்த முறைக்கிறவெல்லாம் வச்சுக்காத என்ன. அதுவும் இல்லாம முன்னாடி தான் இந்த பேயெல்லாம் பார்த்தா பயம் வரும். இப்போ இந்த காஞ்சனா அரண்மனைலாம் வந்ததுக்கப்புறம் பேயினாலே ஒரு செம்மையான மூடு வருது. நீ வேற பார்க்கறதுக்கு நல்லா கும்முன்னு இருக்கியா? ஐட்டம் சாங்லாம் வேற ஆடுவோப்புல. அப்படியா? சரி நீ பேயாவே இருந்தா கூட பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள தான். நான் பாரு பீட்சா டெலிவரி பண்ண வந்தவன், நீ 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தனா நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயினே இருப்பேன். ஓகே பாய். எங்கடா போற? இந்த பாரு, நீ இந்த மொட்டராந்திரி வீட்டுக்கு வச்சு மிக்சியில் போட்டு அடிச்ச மாதிரி ஒரு வாய்ஸ்ல பேசணும்னு வச்சுக்கேன், நான் என்ன பேயின் பயந்துருவேன் நிச்சா. போலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல மூடு வருது இல்லை? லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா ஆங்கிலையும் சும்மா கும்த்தில் காண்டிருக்கு. போ ரெடியா? கட்டிதம் கக்ஷரம் ஓரநாதம் ஆம் ஃபட். ஏ சாமி, உன் மந்திரத்துக்கு பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு ஒத்த ஆள் இல்ல. 4 சக்திகள் ஒன்னா சேர்ந்த மகாசக்தி. மகாசக்தி. யார் அந்த 4 பேர்? நசியா, மகாலட்சுமி, மேரி, காவேரி. ஆனா அம்மா இல்லைன்னு அர்த்தம், நானா நாதி இல்லைன்னு அர்த்தம். தானா தயவு பார்க்காம எங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அனாதையா. Hi, the great anchor Mary is coming. என்னடியும் பிரச்சனை? பிரச்சனை இல்லடி, இது என்னோட கோல். இப்போ உங்க எல்லாரோட கோல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். நீங்க சொல்லுங்க மகாலட்சுமி. என்னோட கனவு நாட்டியம். நான் ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர் ஆகி இந்த ஆசிரமத்துக்கும் உங்களுக்கும் பெருமை சேர்க்க போறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களோட கோல் என்ன நசியா? நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகி நம்மள மாதிரி பசங்களை பெத்த குப்பை தொட்டில போட்டவங்கள சுட்டு தள்ள போறேன். ஐயோ,
ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. உங்களோட கோல் என்ன? இவ கலெக்டர் ஆக போறாளாம். ஓகே, குட் லக். ஏய் அங்க பாருங்க. என்னடி இதெல்லாம்? அம்மா அப்பா நானு. அப்ப நாங்க? நீங்க எல்லாரும் என்னோட அக்கா. வணக்கம். வணக்கம். கொடுங்கய்யா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்யா. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்னங்கய்யா அது? எனக்கு ஒரு NRI ஃப்ரெண்ட் இருக்காரு, பெரிய பணக்காரர். ஆனா அவருக்கு குழந்தைங்க இல்லைன்னு வருத்தப்படுறாரு. யாராவது அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு பாக்குறாரு. அதான் நம்ம நசியாவை அனுப்பி வைக்கலான்னு பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கடவுளே வரம் கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவோம். நசியா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. உனக்கு எந்த குறையும் இருக்காது. மகாராணி மாதிரி பாத்துப்பாங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியமே. நாளைக்கு காலையில ரெடியா இருந்துச்சியா? கூட்டிட்டு போறேன். வரேன். எங்களுக்குன்னு யாருமே இல்லாத சமயத்துல டாடி கடவுள் மாதிரி வந்தாரு. எங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு, நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? நசியா ஃபோன் பண்றேன்னு சொன்னா. இன்னுமும் அவளே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ எப்பவோ வெளிநாடு போய் சேர்ந்திருப்பா. இன்னுமும் அவ நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவ வாழ்க்கைய அவ வாழ போயிட்டா. நல்லபடியா வாழட்டும், விடுங்க. வாங்க, வந்து தூங்குங்க. நான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும்னு அவங்க நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியே ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. என்னம்மா அப்படி பாக்குற? இதுவும் நம்ம வீடுதான். நீ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. நான் கொஞ்ச நேரத்துல வர்றேன். போ. டாடி, டாடி, அவங்கள பாருங்க டாடி. இங்க பாருமா, உலகத்திலேயே மிக சிறந்தது ஒரு பெண்ணோட உடம்பு. அதனால உன் உடம்ப அவங்களுக்கு நான் வித்துட்டேன். டாடி, எவண்டி உனக்கு டாடி? அப்பதான் தெரிஞ்சது, அவங்க எங்களை வளர்க்கறதுக்கு கூட்டிட்டு போகல, அவங்களோட சுயநலத்துக்கு எங்களை கருவியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு. கருணை காட்டுறங்கிற பேர்ல எங்களோட வாழ்க்கையெல்லாம் அடமான வச்சு பெரிய மனுஷங்கிற முகமூடி போட்டு எங்க ஆசிரமத்துல இருக்கிற பொண்ணுங்களை ஒவ்வொருத்தரையா வேட்டையாடிட்டா. அம்மா, அப்பா, எங்களை எதுக்கு பெத்தீங்க? மனுஷங்க மிருகங்களா நடமாடுற இந்த உலகத்துல எதுக்கு எங்களை அனாதைங்களா விட்டீங்க? இந்த வலியை எங்களால தாங்கிக்க முடியல. தேங்க்யூ அங்கிள். நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, வேலையை முடிக்க சொல்றேன். நீ கில்லாடிதான் பார்ட்னர். அனாத பொண்ணுங்களே எங்களை மாதிரி பசங்களுக்கு விருந்தாக்கிட்டு கான்ட்ராக்ட் மேல கான்ட்ராக்டா எழுதி வாங்குறியே. வருங்காலத்துல பல கோடிக்கு விலை போகிற அந்த ஆசிரமத்தை உன் கைக்குள்ள போட்டு எப்படியும் வித்துற போற. அது தப்பு. ஆசிரம தங்க முட்டை போடுற தங்க வாத்து. அனாதைகள் பிறந்துகிட்டே தான் இருக்கணும், வளர்ந்துகிட்டே தான் இருக்கணும். என்னுடைய வளர்ச்சிக்கு அவங்க சமாதிகள் தான் அஸ்திவாரமா இருக்கணும். பார்ட்னர், அந்த ரோட் கான்ட்ராக்ட்ல உங்க மினிஸ்டர் கிட்ட இருந்து சின்ன கையெழுத்து வேணும். சின்ன கையெழுத்து வேணும்னா நம்ம மினிஸ்டருக்கு சின்ன பொண்ணா அனுப்புனாதான் நடக்கும் பார்ட்னர். நான் வளர்க்கிற பூந்தோட்டத்துல இன்னும் நிறைய முட்டுக்கள் இருக்கு. ஐயா, 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 குழந்தையா, உங்க பொண்ணு மாதிரியா? உங்களுக்கு எடுத்து கும்பிடுறியா? உங்களை கால விழுந்து கெஞ்சு கேக்குறியான்னு சொல்லி எங்களை அவள் விடவே இல்லை. அக்கா, 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 டாடி நல்லவே இல்லக்கா. எங்களை காப்பாத்து. ஏய், யாருக்குடி ஃபோன் பண்ற? ஓடி. அக்கா, என்னாச்சு? என்னம்மா, என்னாச்சு?
என்ன சொல்ற நீ? யாரும் இல்லாம பைத்தியம் ஆயிட்ட போல இருக்கு. நீ வா, வாமா, வாமா, சொல்றல, வா, வாமா.